நண்பர்களே, அப்பா காரமாக இருக்கு நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாண்டா, நல்லா மோர் மிளகாய். என்னடா டெய்லி மோர் மிளகாய் திங்கிறேன்னு கேட்பீங்க. நம்ம வீட்டில் இருக்கிறதானே நண்பர்களை சாப்பிட முடியும். அதுக்காண்டி கடனை வாங்கி சாப்பிட முடியும், இல்லை பக்கத்து வீட்டில் கொடுத்தா வாங்கி சாப்பிடலாம். நமக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற சாப்பாடு தான் நமக்கு வீடியோ. என் பொண்டாட்டி மட்டனா மீனா கோழி என்னாண்டே தெரில தரமாக சமைச்சு வச்சிருக்கேன். அதை பார்க்கக்கூடாது. நல்ல சிரிப்பா, தரமாக இருக்கு உள்ள. சர்ப்ரைஸாக சொன்ன என்ன குழம்பு வச்சிருக்க? அதே என்னன்னு சொல்றீங்க? என்ன மட்டனா சிக்கனா என்னது? என்ன இருமல் குழம்பா என்ற கோழிக்கால் குழம்பு. அட்டா கொய்யால எனக்கு செம்ம டேஸ்டா இருக்குமே. என்ன கோழிக்கால் குழம்பு செம்ம பிரமாதமா இருக்குமே. நெசமாவா? ஆஹா நண்பர்களே, வேற லெவலா இருக்கு. வேற லெவலா? ஏய் ஏமாத்துச்சு, நல்லா மரியாதை கட்டி போயிடும் உனக்கு. பாருங்க நண்பர்களே, அழகா வச்சிருக்கேன். என்ன கோழி குழம்பு என்ன மிதக்குது பாருங்க நண்பர்களே. ஐயோ இதாண்டி என் பொண்டாட்டி. நண்பர்களே, கோழிக்காலு குழம்பு. மெதுவா காலில் பிஞ்சிராம. என்ன முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் சாம்பார். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அது என்னத்தை வைக்கிறது? சாம்பார் தானே வைக்கிறது. அடி கிறுக்கு சிறுக்கி, ஏண்டி அப்புறம் ஏமாத்துற நீ? எனக்கு நாள் கிடையாது, சாப்பாடு தானே முக்கியம். ஏ மது, என்ன இப்படி பண்ணிட்டீங்க? பாருங்க நண்பர்களே, மது இனிமேல் என் கூட வீடியோக்களை வராதான். அருமையான மதியான சாப்பாடு. சரி, பசி ருசி அறியாதுருவாங்க, ஏதாவது போட்டு சாப்பிடுவோம். ஆஹா ஆஹா மாங்காய், அடடடா மாங்காய் மாங்காய் மாங்காய், முருங்கக்காய் சுட சுட ஊற்றி ஆடுறா மீசமணி. சொல்ல சொல்ல விட்டு அடிக்க நண்பா, சொல்ல சொல்லக்கு. ஓ நீ ரெஸ்ட் எடுப்போம் உண்டு. அப்பா பார்த்தாடி கொதிக்குது நண்பர்களே. மாங்காய் செம்ம டேஸ்டாக இருக்கு நண்பர்களே. நம்ம வீட்டில் சாம்பாரே ஒரு அழகு தான் நண்பர்களே. என் பொண்டாட்டி எப்படி அழகோ அதே மாதிரி தான் சாம்பார். அப்போ எப்படி வள்ளலாக இருக்கும்னு பார்த்துக்குங்க. என்ன சிலிப்பி வேண்டி கிடக்கு, என்ன சிலிப்பி வேண்டி கிடக்கு. அப்பா நான் ஃபேனை போடுங்கப்பா. மதுமாய் வா சாப்பிடுவேன். இங்கிட்டு வா, உன் ட்ரெஸ்ஸை காமிப்போம். வா, இதுதான் மதுவோட ஆனுவல் டே ட்ரெஸ்ஸு, பார்த்துக்கோங்க. மதுவா ஒரு வாய். செம்ம டேஸ்டாக இருக்கு உண்மையிலே இருக்கிறேன். சாம்பார்னா நீதான் சாம்பார். வாங்கம்மா வா, வாங்க வாங்க அந்த நண்பர்களே, சாம்பார் சும்மா தரமாக இருக்குது. ரேஷன் பருப்பை போட்ட நண்பர்களே, தமிழ்நாடு அரசு ஒழுங்கு துவரம் பருப்பு தான். ரேஷன் பருப்பு, ரேஷனில் ஒன்று துவரம் பருப்பு தான். சுடுதுப்பா. எங்கள் அண்ணன் அண்டாம்படி சிங்கம். அவர் போட்ட பருப்பு தான். எங்கள் அண்ணன் பேர் கனகவேலு. நம்ம ஊமுச்சில ரேஷன்களே வேலை வைக்கிற அண்ணன் அண்டாம்படிக்காரு. ஒரு நியாயமான ஆள் அண்ணன். ரேஷன் கடையிலே ஒரு நல்ல மனிதர்னா அது எங்கள் அண்ணன் கனகவேலு தான். நான்லாம் போனேன்னா என்ன வேணும் மணி, பச்சரிசி வேணுமா, புழுங்கரிசி வேணுமா, சீனி வேணுமா, நம்ம காடுக்கு என்னமோ கரெக்டாக போடுவார். நியாயமான ஆள். அதனால தான் அவருக்கு நியாய விலை கடையில் வேலை கிடச்சிருக்கு. போல நியாயமான ஆளுக்கு தான் நியாய விலை கடையில் வேலை கிடச்சிருக்கு. தத்துவம் சொல்கிறாரு இல்லைப்பா, தத்துவம் சொல்கிறாங்க. முன்ன மாதிரி இருக்கணும் சார், மணி சார் தத்துவம் சொல்கிறாங்க. ஏய் நீ இனிமேல் மாமான்றி. சரிங்க மாமா. அப்படி சொல்கிறேன். வா பொண்ணு வேணா சப்புன்னு இறுக்கி இனிமேல்
சரிங்க மாமா. அந்த பயம் இருக்கும். என்ன மது மாமாவா மாமாவா ஒரு தடவை சொன்னா போதும் முடி, கூவாத. ஒரு தடவைக்கு மேல சொன்னா பிடிக்காதா? அடிச்சு முடியும் ஜப்புண்டு. இருமல அது ஒரு ரூபாய் அப்பா காடி சும்மாவே அந்த பிள்ளைக்கு இருமல் வருது. ஒரு ரூபாய்டா. அப்பா பிடிக்க முடியாது, அப்பா பிடிக்க முடியாது. பிடிச்சிச்சுன்னா ஒரே ஒரு ரூபாய் அப்பா பிடிக்கும்னா ஒரு ரூபாய், பிடிக்கலன்னா போவாங்க. மேக்கப்லாம் இங்கே பாரு கலைஞ்சிருச்சு. மேக்கப்பு களையக்கூடாது. அங்கிட்டு இருந்து பார்த்தா தானே தெரியும், இங்க இருந்து பார்த்தா எப்படி தெரியும்? போய் கண்ணாடியில் பார்த்து. முருங்கை சூப்பராக நம்ம வீட்டு மரத்தில் பிடுங்கின காய், ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி ஃப்ரெஷ்ஷாக அப்பயே சமைச்சது. நிப்பாட்டி ஓ இங்கிலீஷை பிரேஷாக அப்படி பிரேஷாக வச்சாலாம் வாய முறி. அப்படி காட்டுத்தனமாகவே பேசுவார். இவரை மாமான்னு கூப்பிடணுமா? என்னைய கூப்பிடாத, என்னைய கூப்பிடாரு. புருஷனை மாமான்னு சொல்லணும். என்னங்க மாமா, வாங்க மாமா. நீ ஒய்ஃபோ ஒழுங்கா வாங்க போங்கன்னு கூப்பிடணும். சரிடி, இப்படி கூப்பிட்டா எப்படி பேசுறது? இப்படி கூப்பிடாடி ஒரு உரிமைடி. ஒன்றாடி மேலே பாசம், அளவு கடந்த பாசம் வச்சுருக்கேன். போடி வெட்டின்னு பேசுவான். நான் பாசம் வச்சுருக்கேன், நீ வேஷம் வச்சுருக்க. இப்படியே சண்டை போடும். இப்படித்தான் நண்பர்களே சண்டை போடுவார். ஏதாவது எகனைக்கா பேசி எகனைக்கு மோகனையா பேசுவார். ஆனிவல்டே காலையில் ஒரு வீடியோ போட்டேன் போல. இப்போ என் மகளுக்கு பசி ஆகி போச்சு, அதை நைஸாக கூட்டியாண்டி சாப்பிட. பக்கத்தில் எனக்கு ஆனிவல்டே. என்னது? கத்தரிக்காய் பிரிஞ்சால். பிரிஞ்சால் அது என்ன இருப்பாங்க? அது பிரிஞ்சால்னா என்னன்னு கேள்ப்பா. என்னது அப்படின்னா? இப்போ முட்டை பேர் என்னது? நக்கு. எக்கு நக்குன்னு கிட்டு டென்ஷன் ஆயிருவியா? அப்புறம் எனக்கு தெரியாதா எக்குன்னு முட்டைக்கு? டைலாக் ஏன் டைலாக் இல்லை? தெரியாம தானே நீ கேட்குற. ஸ்ரீமுகத்து டைலாக், இந்த டைலாக் நக்கு. கட்சி பிள்ளையா? உண்மையிலடி சூப்பர் சாம்பார். சூப்பராக தான் இருக்கும். ஏன் அமிர்தம் முடியும்? நண்பர்களே, தரமான சாப்பாடு. நம்மளே மதுரை திரும்பி போய் டான்ஸோட போய் விடணும். அதே ஓடி அந்த திரும்பி சாப்பிட்டு போடணும் மதியம். ஓகே நம்மளே, மற்றொரு வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்க மாதிரி உங்கள்கிட்ட விடுவது மதுரை மீசைமணி. வாங்க வா மதிமிதா. இப்போ டான்ஸ் ஆட போகிறாங்க, ஒரு டான்ஸ் ஆடிட்டாங்க, இப்போ இன்னொரு டான்ஸ் ஆட போகிறாங்க. மது சாப்பிட்றதுக்காக வந்த மதியம் எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. சுச்சு